இது யாரும் குறைபாடற்றவர்கள் அல்ல, சுயமதிப்பு பற்றிய நெகிழ்ச்சியான ஊக்கமளிக்கும் கதை. ஒரு கிராமத்தில் ஒரு கடின உழைப்பாளி விவசாயி வாழ்ந்தார். அவர் தினமும் தொலைவில் உள்ள கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வர ஒரு மரக்கட்டையின் இரு முனைகளிலும் 2 களிமண் பானைகளை கட்டித் தோளில் சுமந்து செல்வார். பானைகளின் நிலை: ஒரு பானை குறைபாடின்றி இருந்தது, மற்றொன்றின் ஓரத்தில் சிறிய விரிசல் இருந்தது. இதனால் விரிசல் உள்ள பானையில் பாதி தண்ணீர் வீடு திரும்புவதற்குள் ஒழுகிவிடும். பானைகளின் உணர்வுகள்: குறைபாடற்ற பானை விரிசல் உள்ள பானையை பார்த்து தினமும் கேலி செய்தது, நீ பயனற்றது என்று கூறியது. இதனால் விரிசல் உள்ள பானை மனவேதனை அடைந்தது, தனக்கு தானே மதிப்பில்லாமல் இருப்பதாக உணர்ந்தது. பானையின் வருத்தம்: ஒரு நாள் விரிசல் உள்ள பானை கண்ணீர் விட்டு விவசாயியிடம் மன்னிப்பு கேட்டது. நான் உடைந்திருக்கிறேன், என்னால் தினமும் பாதித்து தண்ணீர் வீணாகிறது, உங்கள் கடின உழைப்பு வீணாகிறது, நான் என்னை நினைத்து வெட்கப்படுகிறேன், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று அழுது சொன்னது. விவசாயி கனிவுடன் சிரித்து, வருத்தப்படாதே, நாளை உனக்கு ஒன்றை காட்டுவேன், அதன் பிறகு நீ ஒருபோதும் பயனற்றதாக உணரமாட்டாய் என்று உறுதியளித்தார். உண்மையை அறிதல். மறுநாள் வழக்கம்போல் விவசாயி பானைகளை சுமந்து சென்றார். திரும்பி வரும் வழியில் அவர் விரிசல் உள்ள பானையை பார்த்து சாலையின் ஓரத்தில் கவனிக்கச் சொன்னார். அதிர்ச்சி: விரிசல் உள்ள பானை ஆச்சரியத்துடன் பார்த்தபோது அதன் பக்கத்தில் மட்டும் சிவப்பு, மஞ்சள், இளஞ்சிவப்பு நிறங்களில் அழகான பூக்கள் பூத்து கிடந்தன. மற்ற பானை இருந்த பக்கத்தில் பூக்கள் இல்லை. விவசாயியின் விளக்கம்: விவசாயி புன்னகையுடன், உன் விரிசலை பற்றி எனக்கு எப்போதும் தெரியும், அதனால்தான் பல மாதங்களுக்கு முன்பு உன் பக்கமாக பூச்செடிகளை நட்டேன். நாம் வீட்டுக்கு நடந்து வரும்போது நீ அறியாமலேயே அந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினாய். இப்போது உன்னால் இந்த சாலை முழுவதும் அழகான பூக்களால் நிரம்பியிருக்கிறது என்று விளக்கினார். நீதி: விவசாயி அன்புடன் அந்த பானையை பார்த்து, பார், உன் பலவீனம் உன்னை பயனற்றதாக ஆக்குகிறது என்று நீ நினைத்தாய். ஆனால் உன் பலவீனம்தான் அனைவருக்கும் அழகையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்துள்ளது. நீ யாருக்கும் குறைந்தவன் அல்ல, உனக்கான வழியில் நீ குறைபாடற்றவன் என்று கூறினார். பொதுவான செய்தி: இந்த உலகில் யாரும் குறைபாடற்றவர்கள் அல்ல. நம் அனைவருக்கும் குறைபாடுகள் உள்ளன. ஆனால் சில சமயங்களில் நம் பலவீனங்களாக நாம் பார்க்கும் விதத்தை